வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஃப்ரூட் கஸ்டர்ட். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் பழங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குட்டீஸுக்கெல்லாம் இது அவ்வளோ பிடிக்கும். அதுவும் சில் பண்ணி சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி கலக்காத திக்கான பால் நான் 6 லிட்டர் எடுத்திருக்கேன். அந்த பால் இப்போ நல்லா சூடு பண்ணிப்போம். நம்ம ஏடெல்லாம் ஓடங்களில் தங்கையில் அதை உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் பால் நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 5லிருந்து 6 ஸ்பூன் வரையிலும் சர்க்கரை வருது. எனக்கு கொஞ்சம் கூட இருக்கனால நான் அதை கொஞ்சம் சர்க்கரையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கப்புறமா இது கஸ்டர்ட் பவுடர் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் கூட கலந்து பண்ணிக்கலாம். பால் கலந்து பண்ணையிலையும் தண்ணி கலந்து பண்ணையிலையும் கட்டிகள் இருக்கக்கூடாது. நம்ம அதை பாலில் சேர்க்கையில் திரியாக ஒரு மாதிரி தடியாக வந்துடும். கட்டிகள் நல்லாவே தெரியும். அதனால தான் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அடித்து விட்டு கரைச்சி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இதை தண்ணி கலந்துருக்கேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? பால் சேர்த்து அந்த பவுடரை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இருந்தால் நல்லா இந்த மாதிரி ஓரத்தில் நசுக்கி விட்டு நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அதை பாலில் சேர்த்துக்க போகிறோம். பாலில் அப்படியே சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கரண்டியை எடுக்காமல் நல்லா கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி படாது. ஓகேங்களா? இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பத்தாது போல் இருந்தது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் சர்க்கரை பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கொஞ்சம் சர்க்கரையை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களோட விருப்பம் தான். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். அந்த அளவு வரையிலும் நம்ம இதை கலந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓரங்களில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ஓரங்களில் தங்கியிருந்த ஏடெல்லாம் நல்லா உள்ளே எடுத்து விட்டு கலந்து விடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சும் முடிச்சிடலாம். கொஞ்சம் பழம், அதாவது நான் இப்போ இருக்கிற பழம் எல்லாமே போடணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் பழம் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி சில் பண்ணி சாப்பிடல வெயில் டைமில் அவங்க ஸ்கூல் முடிச்சு டயர்டாக வர டைமில் இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்காக நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. பால் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சுருவோம். பால் நல்லா ஆறணும். இதை நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கூட ஆற வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் நான் குட்டி குட்டியாக ஆப்பிள் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திராட்சை, அதுக்கப்புறமா மாம்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். மாதுளம்பழம் தோல் உரிச்சிட்டு நல்லா உதுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். நம்மளோட கஸ்டர்ட் பால் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா கூட கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியேவும் சாப்பிட்லாம். பால் ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் அழகாக தயாராகிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மேலால் கொஞ்சம் கார்னிஷ்காக நான் திராட்சை, அப்புறம் மாம்பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மேலால் அப்படியே தூவிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக நல்லா இருக்குது. அப்படியே லைட்டாக நான் பாதாம் துருவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் துருவிட்டு நான் சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் பிஸ்தா சேர்த்துக்க விருப்பம்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தான். கூட கொஞ்சம் மேலால் முந்திரியும் பாதாமும் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் அழகாக தயாராகிருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.